வணக்கம் நண்பர்களே, நீண்ட இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இடையில சில காரணங்களால் நம்ம எந்த ஒரு தகவலுமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஏன்னா எந்த ஒரு தகவலுமே இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம நிறைய தகவல்களை சேகரித்து ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து வருங்காலங்களில் நிறுவனத்துக்கு ஏற்பட்ட சிக்கல்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்பட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பெரும் எதிர்பார்ப்போடு நீங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை ஒரு ஹியரிங் வருது. அது என்னவாக இருக்கும், அதுலேயாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது சம்மந்தமாகவே நிறையா பேர் என்கிட்ட கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இதுக்கெல்லாம் ஒரு தெளிவாக ஒரு வீடியோவாக நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் விரைவில் போடுவேன், ஒரு நல்ல தகவலோடு தான் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் சுச்சுவேஷன் இப்போ நான் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சில முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வர்ற 18ஆம் தேதி அப்படிங்கிறது நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்க போகிறதில்ல. அது எம்டி அவர்களுக்கு தளர்வு ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக தான் அது வரப்போகுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இன்னும் சார்ஜ் ஷீட்டு ஃபுல்லாக ஃபைல் பண்ணியிருக்காங்களா, அது கேஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னா இப்போ வரைக்கும் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ஒரு புது அரசு வந்திருக்கு. நம்ம போன முறையே ஒரு சங்கம்லாம் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணி நமக்கான ஒரு விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை உருவாக்குனாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே பேச வேணாம். ஏன்னா அது நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது. அது சார்ந்து அவங்க செய்ய வேண்டியதாக கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் இப்போ புதிய அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா இந்த அரசில் எடுத்த உடனே எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்களா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கால அவகாசம் வேணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க அரசியலில் எந்த ஒரு பணியிலுமே இல்லை, புதுசாக வந்திருக்காங்க. அவங்க அடுத்தடுத்து சில விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விஷயத்தில் கவனம் செலுத்துவாங்களா, இல்லை நம்ம சார்ந்தவங்க அது தொடர்பாக போய் சந்திப்பாங்களா அப்படிங்கிறது வேறு விஷயம். அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இப்போதைக்கு சார்ஜ் ஷீட்டு போடவே இல்லை. அது சம்மந்தமாக நம்ம எதுவும் பேசவும் முடியாது. அது சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே நம்ம வெளிப்படையாக பேச முடியும். அது வரைக்கும் நம்ம பேசுகிற எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இருக்குமே தவிர முழுமையான தகவல் கிடையாது. சரி நண்பர்களே, இப்போ எதுக்காக இந்த வீடியோ நீ போட்டிருக்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். இப்போதைக்கு நம்ம நிறுவனம் சார்ந்து எந்த ஒரு புதிய தகவலுமே இல்லை. அது கோர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து தகவல்களை உங்களுக்கு சொல்ல முடியும். நம்ம சேனலை பொறுத்தவரையில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு வீடியோவுமே போடாமல் இருந்தோம். ஏன்னா அது சம்மந்தமாக எந்த ஒரு தகவலுமே இல்லை. இனியும் அப்படி நம்ம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எந்த ஒரு வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலில் இன்வேலிட் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கொண்டு போய் வச்சு நம்ம சேனலில் எந்த ஒரு க்ரோவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஏற்கனவே எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதுக்கான மெயிலும் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேலே எந்த ஒரு கண்டென்ட்டுமே போடாமல் இருந்தேனாக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த சேனல் எந்த ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இனி அடுத்து வருங்காலங்களில் மைவி3 தவிர்த்து வேறு ஏதாவது சில கண்டென்ட்ஸ், அதாவது இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள், இல்லை இன்றைய சமூக அரசியலில் நடக்கிற பிரச்சனைகள், அதே நம்ம தமிழ்நாட்டில் அரசு சார்ந்த பல தகவல்கள், நலத்திட்டங்கள், அதையும் தாண்டி மக்களுக்கு தெரியாமல் இருக்கிற அரசு சார்ந்த பல நலத்திட்டங்கள், இது சார்ந்த பல தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சார் நண்பர்களே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல தகவல்களை உங்களுக்காக நான் கொண்டு சேர்த்துருக்கேன். இனி வரும் காலங்களில் மைவி3 தவிர்த்து பல தகவல்களை கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வரைக்கும் என் கூட சேர்ந்து பயணித்த உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டா அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு குடும்ப உறவாக இது வரைக்கும் என் கூட நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இனியும் நீங்கள் பயணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அதற்கான சந்தர்ப்பங்கள் வரும்போது அது சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம பேசலாம். ஆனால் இப்போதைக்கு அதை பேச முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுற பலதரப்பட்ட தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். ஏன்னா இதில் யாரையுமே வற்புறுத்தி இங்கே உட்கார வைக்க முடியாது. பிடிச்சிருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க. பிடிக்காதவங்க கஷ்டமாக தான் சொல்கிறேன். ஏன்னா பிடிக்காமல் அப்படின்றது கிடையாது. ஒரு தகவலோட எதிர்பார்த்து இருக்கிறவங்க தான் அவங்க ஒரு கோவம் வரலாம். ஏன்னா நமக்காக எந்த தகவலுமே வரல அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை தவிர்க்கலாம். நம்ம சேனலில் எப்பவும் போல் அந்த டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கல பார்த்தீங்களா, அதுலேயுமே இனி போட போகிற எல்லா வீடியோக்களையும் அதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பிடிச்சிருக்கிறவங்க தொடர்ந்து பயணிங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் இது வரைக்கும் எனக்கு கொடுத்தீங்க, இனியும் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். சார் நண்பர்களே, மீண்டும் அடுத்தடுத்து நல்ல நல்ல பதிவுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்து என்னை அரவணைச்சு கூட்டு போனீங்களோ அதே மாதிரி இன்னும் அரவணைப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களே, நன்றி.